ஆகா விசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு கோபம். ஒரு இளைஞனுக்கு பொறுக்க முடியாமல் தினமும் கோபம் வந்து கொண்டே இருந்தது. அவனுடைய தகப்பனார் இவனுடைய கோபத்தை குறைப்பதற்காக என்ன செய்வது என்று யோசித்து அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். அது என்னவென்றால், இவனுக்கு எப்பொழுதெல்லாம் கோபம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் சுவற்றில் ஒரு ஆணியை அடிக்க வேண்டும் என்று சொன்னார். அவனும் தனக்கு கோபம் வருகின்ற பொழுதெல்லாம் சுவரில் ஆணி ஒவ்வொன்றாக அடித்தே வந்தான். கிட்டத்தட்ட ஒரு 45 ஆணிகள் அடித்து விட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் குறைந்தது. முதல் நாள் 10 ஆணிகள் அடித்தான், அடுத்த நாள் 8 அடித்தான், அதற்கு பிறகு 6, இப்படி குறைந்து 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 கடைசியில் ஒரு ஆணியில் வந்து நின்றது. அவன் அடித்த மொத்த ஆணிகளின் எண்ணிக்கையோ 45 இருந்தது. அந்த கடைசி ஆணி அடித்த பொழுது அவனுக்கு கோபம் கொஞ்சம் குறைந்து கோபம் இல்லாமலே போய்விட்டது. பிறகு தகப்பனாரிடம், எனக்கு இப்பொழுது கோபமே வருவதில்லை என்றான். சரி, நீ இப்பொழுது சுவரில் அடித்தாய் அல்லவா ஆணி, எத்தனை ஆணிகள் அடித்திருக்கிறாய்? 45 ஆணிகள் அடித்திருக்கிறாய் அல்லவா, அதை ஒவ்வொன்றாக பிடுங்கு என்று சொன்னார். அவனும் தந்தை சொல்கிறாரே என்று 45 ஆணிகளையும் ஒவ்வொன்றாக பிடுங்கிவிட்டான். இப்பொழுது தந்தையிடம் போய், நான் அடித்த 45 ஆணிகளையும் பிடுங்கிவிட்டேன் என்று சொன்னான். சரி, இப்பொழுது உனக்கு கோபம் வரவில்லை, கோபமும் குறைந்து விட்டது. நீ சுவரில் அடித்த ஆணியையும் பிடுங்கிவிட்டாய். ஆனால் நீ சுவரில் 45 ஆணிகள் அடித்தாய் அல்லவா, அந்த அடித்த 45 ஆணிகளையும் பிடுங்கினாய் அல்லவா, அந்த சுவரில் 45 துளைகள் இருக்கிறதே, அதை என்ன செய்வது? மகன் முழித்தான். தந்தை சொன்னார், நீ உனக்கு கோபம் வருகின்ற பொழுதெல்லாம் ஆணிகளை அடித்தாய், கோபம் குறைந்தது. பிறகு கோபம் குறைந்தது என்று ஆணிகளை எல்லாம் பிடுங்கினாய். ஆனால் நீ 45 ஆணிகள் அடித்த துளைகள், அந்த சுவரில் உள்ள பள்ளங்கள் போகவில்லை, பார்த்தாயா? நீ கோபம் கொண்டு ஒவ்வொரு முறையும் நடந்து கொள்கின்ற பொழுது உன்னால் பிறருக்கு ஏற்படுகின்ற துன்பங்களையும் துயரங்களையும் மறக்கவே முடியாது என்று சொன்னார். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம்.